வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் இவர்களது முன்னோர்களான அப்பா, தாத்தா, பூட்டன், பாட்டன் என அனைவரையும் விட அதிகமான அளவு வருமானத்தை ஈட்டுவார். அவர்களை எல்லாம் விட அதிகமான அளவு பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு என தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை அமைப்பார் என நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட அமைப்புகள் உருவாவதற்கு ஏராளமான கிரக அமைப்புகள் உள்ளன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், குருவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், சனியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், சூரியனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், சந்திரனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், செவ்வாயாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், சுக்கிரனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், புதனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் லக்னாதிபதி யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறாரா என்று பாருங்கள். அந்த லக்னாதிபதியோடு பிரம்மாண்டக்காரகன், நிழல்காரகன், பாம்புக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் அந்த லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கிறாரா என்று பாருங்கள். லக்னத்திலே ராகு பகவானும் லக்னாதிபதியும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர்கள் முன்னோர்களையெல்லாம் தாண்டி வருமானத்தை ஈட்டி விடுவார்கள். பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் முன்னோர்களை விட பன்மடங்கு பெருக்கி விடுவார்கள். மற்றவற்றை நாம் அடுத்தபடியாக காண்போம். நன்றி, வணக்கம்.